நேற்று விஜயனை வந்து வேலூர்ல வந்து பேசின ஸ்பீச் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸ்பீச் உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. அண்ணன் ஒரு குட்டி கதை கூட சொன்னாங்க. அதுல கூட வந்து ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி அதை கூட நிறைய பேர் விமர்சனம் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ஜூலின்னு ஒருத்தவங்க கூட வந்து போராடி இருப்பாங்க. அந்த லேடி கூட வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு விட்டுருந்தாங்க. அதை கூட வைரல் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. நான் கூட வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னோட ஐடியில வந்து அந்த ஜூலி பேசினதை போட்டேன். இந்த மாதிரி ஜல்லிக்கிட்ட வச்சு ஒரு உதாரணமா ஒரு கதை சொன்னாங்க. அதை வச்சு ட்ரோல் பண்ற மாதிரி ஜூலி வந்து ஒரு வீடியோ போட்டது வந்து நேற்று ஃபுல்லாமே வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று விஜயனை வந்து மக்களுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பெண்களுக்கு சேஃப்டி, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வந்து போதைப் பொருள்லாம் ஒழிப்போம், சரிங்களா, ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அண்ணன் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலே ஸ்பீச் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அண்ணன் சொன்ன அந்த கதையும் குட்டி ஸ்டோரியும் நல்லாவே இருந்துச்சு. இப்போ எலெக்ஷன் வந்து வரப்போகுது, சரிங்களா, 2 மாசத்துல விசில் சின்னத்தை எப்படி போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக அண்ணனை ஜெயிக்க வைக்க என்ன முடியுமோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ணன் வந்து நிற்கிற தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அண்ணன் நிப்பாட்டுற கேண்டிடேட்டு வின் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு கன்ஃபார்மாக தெரில. இந்த டைம் வந்து எலெக்ஷனில் சிஎம் ஆகிறது கஷ்டம். கண்டிப்பாக டிவிக்கே வந்து ஆட்சியை பிடிக்கும். ஆனால் அந்த 2026 இல்லை, 2031 கண்டிப்பாக வந்து வின் பண்ணணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் சொல்லலை, நிறைய பெரிய பெரிய விமர்சனம் சொல்கிறவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது இருக்கிற ஃபேக்டை தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஒரு தளபதி ஃபேனு, நம்ம கண்ணை மூடிட்டு விஜயனை தான் சிஎம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஆனால் 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறது வந்து ஒரு கடினம் தான், சரிங்களா, ஒரு பெரிய விஷயம். அண்ணன் வந்து 234 தொகுதியிலையும் நிற்க முடியாது, ஒரு தொகுதியில் தான் நிற்க முடியும். அதனால வந்து மற்ற கேண்டிடேட்லாம் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்ட்டு டவுட்டு தான். அப்படி பார்க்கும்போது இந்த டைம் வந்து ஓட்டு வந்து டிவிக்கு வந்து நிறைய வாங்குவாங்க, அதில் யாருக்குமே டவுட்டே இல்லை. ஆனால் விஜயனை வந்து சிஎம் ஆகிறது இந்த டைம் வந்து கஷ்டம் தான். கண்டிப்பாக 2031 இதே மாதிரி அண்ணன் வந்து கண்டினியூஸாக வந்து களத்தில் இறங்கி போராடினாங்கன்னா கண்டிப்பாக 2031 கண்டிப்பாக சிஎம் ஆகலாம். இப்போதைக்கு இந்த எலெக்ஷனில் அண்ணன் வந்து கண்டிப்பாக எம்எல்ஏ ஆவாங்க. கண்டிப்பாக அண்ணன் நிற்கிற தொகுதியில் அண்ணன் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, சரிங்களா. அந்த எம்எல்ஏ விஜய் வந்து எம்எல்ஏ ஆகணும், விஜய் நான் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்று எம்எல்ஏ ஆகணும், அதுதான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிஎம் ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் சிஎம் ஆகிறது இந்த டைம் வந்து கஷ்டம்னா எல்லாருமே சொல்கிறாங்க. 234 தொகுதியில் இந்த டைம் வந்து டிஎம்கே தான் திருப்பியும் வந்து நல்லா வலுவாக இருக்காங்க. அப்படி இல்லாட்டி ஏடிஎம்கே, டிவிகே வந்து 3rd பிளேஸா 2nd பிளேஸா இதான் வந்து போட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வேணாலும் மாறலாம், சரிங்களா, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.